ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 5ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் தையுடைய 22ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது. நாளை நாள் வரக்கூடிய வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பான வியாழக்கிழமை. அப்படி என்ன சிறப்பான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வியாழக்கிழமை தை மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திங்க. நாளைய சங்கடகர சதுர்த்தியில் இந்த ஒரு வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் விநாயகருடைய அருளால் கெட்டது எல்லாமே அழியும் என்பது சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் நாளைய சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வழிபாடு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த வழிபாடு செய்திங்கன்னா உடனடியாக உங்களுக்கு கெட்டது அழியும். தை பிறந்தா பலி பிறக்கும் என்ற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த பழமொழிக்கேற்ப இந்த தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிறப்பான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிகளுமே அதிக சிறப்புடையது. அதில் தையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியுடைய வழிபாடு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் இருக்கிற இடம் தெரியாமல் காணா போகும். ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பவர் இருக்குது. இந்த பரிகாரத்தினால் உங்களுடைய தலையெழுத்து மாற இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்யணும். சரி, என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சரி, தை மாதம் பிறந்துருச்சு. தைப்பொங்கலையும் இந்த வருடம் சிறப்பாக கொண்டாடி விட்டோம். அந்த வரிசையில் அடுத்ததாக தை மாதத்தில் தேய்பிரையில் சங்கடகர சதுர்த்தி திதியானது வந்திருக்கு. வியாழக்கிழமையோடு நாளை நாள் இந்த சங்கடகர சதுர்த்தி திதி வந்திருக்குது. இந்த நாளில் விநாயகரை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே இருந்த இடம் இல்லாமல் தீரும். கடன் சுமை இருந்ததுன்னா கடன் சுமை குறையோ, காரிய தடை இருந்ததுன்னா விலகோ, கைக்கு வராமல் தடைப்பட்டு நிற்கக்கூடிய பணம் கையை சேரும். செல்வ வளத்தில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்ல நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் நாளை மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பதை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு அதிரடியாக குறிப்பிடுறேன். வீட்டில் இருந்தபடியே இந்த வழிபாட்டை எப்படி செய்வது, அப்படி இல்லைனா கோவிலுக்கு சென்று விநாயகரை எப்படி வழிபாடு செய்வது என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தையில் வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தி, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நாளை மாலை பூஜையில் விநாயகருக்கு கொஞ்சம் அருகம்புல் போட்டு சந்தன குங்குமம் போட்டு வைத்து விநாயகரை உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். விநாயகருக்கு முன்பாக எப்போதும் போல் வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து விடுங்க. அதுக்கப்புறம் 2 வாழைப்பழம் எடுத்து அந்த 2 வாழைப்பழத்தை வாங்கினதுக்கு பின்னாடி அது நடுவே ஓட்டை மாதிரி போட்டு அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். ஆக்சுவலி எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பயன்படுத்தலாம். வாழைப்பழத்தை சின்ன தட்டுக்கு மேலே வைக்கணும். அதன் மேலே நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும். அந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைவான நேரத்தில் தான் எரியும். எவ்வளோ குறைவான நேரத்தில் எரிஞ்சாலும் பரவாயில்ல, வாழைப்பழத்தில் தீபம் ஏற்றி வைக்கணும். விநாயகரிடம் அதுக்கப்புறம் உங்களுடைய கடன் சுமை குறைய வேண்டும் என்று மன உருக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன காரியம் தடை பெருசாக இருக்கிறதோ அந்த காரிய தடை விலகவும் பிரார்த்தனையை மனதார வைக்கணும். அந்த தீபம் மிக குறைந்த நேரம் மட்டும்தான் எரியும். ஏன்னா பெருசாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வாழைப்பழத்துக்கு நடுவே இடம் இருக்காது. இருக்கக்கூடிய இடத்துல தீபம் போட்டு அந்த குறைந்த நேரத்தில் மனநிறைவோடு விநாயகருக்கு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். தீபமேற்றி வைத்த சூட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாழைப்பழம் லேசாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருகும். அது ஒன்றும் தவறு கிடையாது. அதே போல் நாளைய இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று பிடிக்கொழுக்கட்டை அல்லது மோதகம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து விநாயகருக்கு வைத்து வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். எல்லா வேண்டுதலையும் முடித்துவிட்டு இறுதியாக தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இந்த சீசனில்
கரும்பு கிடைக்கும். அதனால் ஒரு சின்ன துண்டு கரும்பு வாங்கி விநாயகருக்கு பக்கத்தில் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. விநாயகருக்கு கரும்பு என்றால் ரொம்ப பிடிக்கும். இந்த பிடிக்கொழுக்கட்டைய மோதகத்தை 4 தினம் உங்கள் கைகளால் 4 பேருக்கு தானமும் கொடுத்தா உங்களுடைய கடன் சுமை வெகு விரைவில் குறையும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். நாளை மாலை வீட்டில் இந்த வழிபாட்டை முடித்துவிட்டு கோவிலுக்கு சென்று அங்கு வெளியில் யாசகம் கேட்பவர்களுக்கு இந்த கொழுக்கட்டையை தானமாக கொடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது. நாளை மாலை கட்டாய விநாயகருடைய கோவிலுக்கு செல்ல வேண்டும். அங்கு மண் அகல் விளக்கில் கோவிலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விநாயகரை வழிபாடு செய்து விநாயகருக்கு உங்களால் முடிந்த பூப்பழம் அருகம்புல் இவைகளை வாங்கி கொடுத்து விநாயகரை கொட்டு வைத்து கொண்டு தோப்புக்காரனை போட்டு விநாயகரை 3 முறை வலம் வந்து கட்டாயம் ஒரு சிதறு தேங்காய் உடைக்க வேண்டும். சிதறு தேங்காய் உடைக்கும் போது விநாயகா, என்னுடைய கடன் சுமையை இது போல் கண்ணுக்கு தெரியாமல் சிதறி காணாமல் போக வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்துக்கொண்டு அப்படியே வீடு திரும்பணும். நான் சொன்ன இந்த பரிகாரங்களை செய்தாலே உங்களுடைய கடன் சுமை குறையும். வீட்டில் விளக்கு போட்ட அந்த வாழைப்பழத்தை என்ன செய்வதுங்கிற டவுட் இருக்கும். தீபம் எரிந்து முடித்ததும் நீங்கள் வியாழக்கிழமை இரவு தூங்க செல்வதற்கு முன்பு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அந்த வாழைப்பழத்தை அதில் நல்லா கரைச்சி அதை அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செடி கொடியில் இல்லை கால்படாத இடத்துல ஊற்றி விடுங்க. இவ்வளவு தான். ஸோ இந்த தினம் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த ஆன்மீக பரிகாரத்தை செய்து நல்ல பலனை பெறுங்க. நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக பலிக்காது. ஸோ நம்பிக்கையோடு செய்ய பாருங்கள். இப்போ நாளை நாள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசி. நாளை நாள் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும். சோம்பேறித்தனம் ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. நாளைக்கான வேலையை நாளையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிக்கணும், தள்ளி போடவே கூடாது. இந்த மாதிரி நாளை நாள் கவனமாக இருக்கணும். அப்புறம் ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். வேலையில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடை விலகும். வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யுங்க. வங்கி கடன் முயற்சி செய்யுங்க. அடமானத்தில் வைத்த பொருட்களை மீட்பதற்குண்டான நல்ல காலம் பிறக்கும். அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரை சின்ன மனபயம் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது முழு நம்பிக்கை இருக்காது. இதனால் ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக செயல்படுங்க. அப்புறம் கடகராசி. கடகராசிக்கு சின்ன சின்ன எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேச்சுக்கு சபையில் மரியாதை இருக்காது. அதனால் இறை வழிபாடு செய்யுங்க, மனதிற்கு அமைதி கிடைக்கும். அப்புறம் சிம்மம் ராசி. சிம்ம ராசியை பொறுத்தவரை நாளை நாள் வாரக்கடன் வசூலாகும். கடன் தொல்லையிலிருந்து விழுப்படுவீங்க. சொத்து சுகம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நாளை நாள் பிரச்சனைகள் சரியாகும். வேலையில் வியாபாரத்திலும் சுமூகமான போக்கு நிலவும். அப்புறம் கன்னிராசி. கன்னிராசி உங்களுடைய பெயர் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதலிடத்தை பிடிக்க போகுது. வேலையில் வியாபாரத்தில் நல்லதே நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் சாதிப்பீங்க. நீண்ட தூர பயணங்கள் இனிதே அமையும். அப்புறம் துலாம் ராசி. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். செலவுகள் அதிகரிக்கும். சில பேர் யாரையாவது நம்பி பணத்தை கொடுத்து ஏமாற வாய்ப்பு இருக்குது. மலிவான விலையில் கடன் கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்பி வாங்காதீங்க. கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. அப்புறம் விருச்சிக ராசி. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்க. தேவையில்லாத விஷயத்திலேருந்து தானாக ஒதுங்கி விடுங்க. எதிரி தொல்லை நீங்கும். மன அமைதி கிடைக்கும். அந்த மாதிரியான நாள். அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வேலை வியாபாரமும் முன்னேற்ற பாதையில் செல்லும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த மனக்கசப்பு விலகும். பயணங்களால் மனநிறைவு உண்டாகும். ஸோ ட்ராவல் பண்ணுங்கள். அப்புறம் மகர ராசி. மகர ராசிக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் இருக்கணும், இல்லைனா ஆபத்து ஏற்படும். அப்புறம் கும்பம் ராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுப்புகளை கடமைகளை அடுத்தவர்கள் கையில் ஒப்படைக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நீங்களே பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் மீனம் ராசி. உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் வியாபாரத்தில் உற்சாகமாக செயல்படுவீங்க. அப்புறம் உங்களுடைய கடமையிலேருந்து தவறக்கூடாது. நிதி நிலைமை சீராக இருக்கும். செலவுக்கேற்ப பணம் கையில் இருக்கும். செலவுகளை கூடுமான வரை குழுவரை குறைத்து கொள்வது நல்லது. அதாவது செலவுகளை கூடுமான வரை குறைத்து கொள்வது நல்லது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நாளை நாள் உங்கள் ராசிகளுக்கு ஏற்ப பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் நாளை சதுர்த்தியுடைய பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டும் அவங்க ராசிகளுக்கு ஏற்ப பலன்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும்.
நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான ஜோதிட இல்லை ஆன்மீக தகவல்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.